மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் கமருதீன், வினோத், பார்வதி விசஸ் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் ஒன்று சேர்ந்து வீட்டு வேலையை செய்ய மாட்டாங்க, குற்ற உணர்ச்சிகளே இல்லாமல் பிஹேவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சண்டைகள் ஏற்பட்டு அது ஏகப்பட்ட ரீதியில் போயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். பட்டு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. குற்ற உணர்ச்சி இருந்து குற்ற உணர்ச்சியோட பண்ணுறவங்க திரும்பவும் மைக்கில் பொறுமையாக பேச மாட்டாங்க, ஸ்லோவாக பேச மாட்டாங்க, சைன் லாங்குவேஜில் லிப் மூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் மீறி மறைச்சிக்கிட்டே அப்படி பண்ணுறவங்கன்னா குற்ற உணர்ச்சி இருக்கிறவங்களோட பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி எனக்கே வருது. யாரை முட்டாளாக ட்ரை பண்ணுறாங்க? வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்சியா, இல்லை பிக் பாஸியா, இல்லை விஜய் சேதுபதியா, இல்லை ஆடியன்ஸியா? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க வெட்ட வெளிச்சமா. ஆனால் நாங்கள் குற்ற உணர்ச்சியா இருக்கிறோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு பண்ணுறது எல்லாத்தையும் குற்ற உணர்ச்சி இல்லாத மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்டஸ் அதில் என்ன பாயிண்ட் ப்ரூவ் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன நடக்குதுன்னா, ஆல்ரெடி பிக் பாஸ் இன்னைக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தார். என்ன வார்னிங்னா, கமருதீன் மைக் இருக்கு இல்லையா, மைக்கு, அந்த மைக்கு திவ்யா மைக்கு ஸ்டோர் ரூமில் கொடுத்துட்டு கேஸ் வர்றதுக்கு திவ்யாவே சீக்கிரமாக வந்துட்டாங்க. மைக்கு போயிட்டு பிக் பாஸ் டீம் கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு. ஆனால் கமருதீன் ரெடி ஆகி வர்றதுக்கு இன்னும் லேட் ஆச்சு. அப்போ பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, இது கமருதீன் மைக்கே வந்துருச்சு, நீங்க லேட்டா வந்திருக்கிறீங்க, ஸோ அடுத்த வாட்டி என்ன புடுங்க எது புடுங்கன்றது எனக்கே தெரியாது, எது வேணாலும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் காமனா கொடுத்துட்டார். அது கமருதீன் பண்ண தப்புக்காக. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ள டிஸ்கஷன் நடக்குது, எல்லாம் குரூப்பா டிஸ்கஸ் பண்றாங்க. ஆல்ரெடி பிக் பாஸ் இது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காருன்னா ஏன் இதை இப்படி கொடுத்தாரு பிக் பாஸ்ன்னு யோசிச்சு பார்க்கும்போது அரோரா சொல்றாங்க, இப்போ நம்ம இதை விஷயத்தை நம்ம கிட்ட சொல்றாருன்னா கமருதீன் இந்த மாதிரி தப்பு பண்றாரு, அதை நீங்க தட்டி கேட்காம இன்னும் இருக்கிறீங்கன்ற மாதிரி என்னன்னா இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுத்துருக்காரு, அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம பாஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும், அட்ரஸ் பண்ணணுன்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு லிவிங் ஏரியாவில் அட்ரஸ் பண்றாங்க, கூப்பிட்டு வச்சு பெட்ரூம்ல அட்ரஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அமித் கூப்பிட்டு போய் சரி ஓகே எல்லாரும் அட்ரஸ் பண்ணும்போது உனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி தனியா கூப்பிட்டு போய் அமித்தும் அட்ரஸ் பண்றாரு. இப்படி நடந்து முடியுதா? முடிஞ்ச உடனே என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்து விக்ரம் ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஸோ கொடுக்குற வேலையை ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த கிச்சன் ஏரியா கிளீன் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அங்கே அமித் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, பேசாமல் நீங்கள் வேலையை கேன்சல் பண்ணி விட்டுருங்க சார், ஸோ இதுவே கேன்சல் பண்ணி விட்டுருங்க, பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கேன்சல் பண்ணிருங்க, அவனுக்கு ஒழுங்காகவே பண்ண மாட்டேங்கிறாங்க, குற்ற உணர்ச்சி இருக்கிற மாதிரியே தெரிலன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. நேராக அமித் என்ன பண்ணிட்டானா, ஏன்னா கிச்சன் ஏரியா கிளீன் பண்ணல, அமித் நேராக போயிட்டு என்ன பண்ணிட்டானா, என்ன பண்ணிட்டாருன்னா டைரக்டா போயிட்டு பார்வதி சொல்ற வேலைலாம் செய்யறது இல்ல, கமருதீன் கூட ஓரளவுக்கு செய்யறாரு, பார்வதி எங்க தான் கேட்கறாங்க இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி அங்க டிபேட் ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஸோ சார் அவங்கள இதுவே அங்கே போயிட்டு பக்கத்தில் பேசிட்டு இருக்காரு அந்த ஃப்ளவர் பட்டு கிட்ட. அப்போ விக்ரம் போயிட்டு சொல்லிட்டான், அவங்க குற்ற உணர்ச்சி இல்லை இந்த டாஸ்க்கை கேன்சல் பண்ணி விடுங்கன்ற மாதிரி விக்ரம் வந்துட்டாரு. ஆமாங்க கொடுத்த வேலையை பண்ணணுங்க, இல்லைன்னா நான் அப்படி தாங்க சொல்லுவேன்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டு இருக்கான். உடனே கமருதீன் வாக் பண்றான், இன்னொரு பக்கம் விக்கல்ஸ் விக்ரம் போறது, ரெண்டு பேரும் வாக் பண்ணி போகும்போது கமருதீன் அப்படியே ஒரு கெத்தா வருவார்ல, அந்த மாதிரி எதுக்கு இப்போ வர, என்னத்துக்கு பண்ண போற, இதெல்லாம் பண்ண போறியான்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் முத்திக்குது. நாங்க குற்ற உணர்ச்சியோட தாண்டா இருக்கோம், எல்லா வேலையும் நான் பண்ணிட்டு தாண்டா இருக்கேன், நீ ஏன்டா அப்படி பேசுறேன்ற மாதிரி விக்ரம் சொன்னோன்னே, 5 வேலை இருக்குப்பா, அதுல 4 பண்ணிட்டு 1 பண்ணலனாலும் குற்ற உணர்ச்சி தான்ப்பா சொல்லுவேன், அது ஒழுங்கா பண்ணலன்னு தானே சொல்ல முடியும், அப்ப குற்ற உணர்ச்சி இல்லைன்னு தானே நான் சொல்ல முடியுன்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் மாத்தி முடிச்சுக்குது. அதுல எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான், இந்த வாட்டி கிச்சன்ல ரூல்ஸ் இருக்கு, 2 வாட்டி கிளீன் பண்ணும், இந்த அசிங்கமா இருக்கு, இது கிளீன் பண்ணாதானே, இது கிளீன் பண்ணி தானே அடுத்த கிச்சன் டீம் கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் கமருதீன் நல்லா பேசுறடா, நீ சூப்பரா பேசுறடா அப்படின்ற மாதிரி பேசி சால்வ் பண்ணி முடிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, அங்க பார்வதி அமித் போது, ஸோ அமித் கிட்ட ஆர்கியூ பண்றாங்க, அமித் கேட்கற மாதிரியே இல்லை, பார்வதி போய் உட்காந்து அமித் நீ கிளம்புறியா, டென்ஷன் ஆகுது, நீ கிளம்புறியான்ட்டு, நீ பேசாம இரு நான் கிளம்புறேன், நீ பேசாம இரு நான் கிளம்புறேன், நீ கம்முன்னு நான் போறேன், நீ கம்முன்னு நான் போறேன்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் முத்திக்குது. உடனே காணா வினோத், இதுல குறிப்பா பார்வதி ஒரு வேலைகள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் லைவ்ல அந்த கேஸ் முடிஞ்சு 2 மணி நேரம் தட்டை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க மக்களே. அப்பனா யாரா இருந்தாலும் கேட்க தானே செய்வாங்க, 2 மணி நேரமா சாப்பிட்டு இருப்பாங்க, 2 மணி நேரம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, வினோத் ஒரு பாயிண்ட பிடிச்சிட்டான், இல்ல ஸோ அன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது கிச்சன் டீம் என்ன வெஷல் அந்த ஃப்ளோர் கிளீனிங், அந்த கிச்சன் மேல இருக்கிற ஏரியாவை கிளீன் பண்றது கிச்சன் டீம் தான், பனிஷ்மெண்ட் கொடுத்தவங்க கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த வினோத் உடைக்கிறாப்புல. என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு கேப்டனை கூப்பிட்டு கேட்கிறார், ஃபர்ஸ்ட் பாத்ரூம் கிளீனிங், வெஷல் கிளீனிங், ஃப்ளோர் கிளீனிங், கிச்சன் டீம்ல பாத்தீங்கன்னா சாப்பாடு செய்ய மாட்டாங்க, காய்கறி கட்டி தரணுன்ற மாதிரி தான் அன்னைக்கு சொன்னீங்க, ஆனா இதுல அந்த கிச்சன் மேல இருக்கிற அந்த ஃப்ளோரை கிளீன் பண்ணணும் நீங்க சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி காணாவினோத் சொல்றான். அமித் அப்படியான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இல்ல இவரை கூப்பிட்டு பேசுங்க, யாரு விக்ரம கூப்பிட்டு பேசுங்கன்ற மாதிரி விக்ரம் கிட்ட கேட்கும்போது, அப்படியா சொன்னோம், சரி ஓகே சாரி என்ன மன்னிச்சிருங்க, ஏன் தப்பு தான், நாங்களே கிளீன் பண்ணி. ஆனா அங்க கமருதீன் கிளீன் பண்ணல, விக்ரமும் கனியும் தான் அது கிளீன் பண்ணி கொடுத்தாங்க, கிளீன் பண்ணி கொடுத்தாதான் சாண்ட்ரா சமைக்க முடியும், இப்படி ஆயிருது.
உடனே கனி வந்து என்ன சொல்றாங்க, கனி வாங்கன்ற மாதிரி கனி வந்து கேட்கும்போது இல்ல சார் நாங்க அப்படி சொல்லன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன நடக்குது எனக்கும் எப்படி ஞாபகம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டீம் பிரிச்சாங்களே, கிச்சன் டீம்ல 6 பேர் போகும்போது அப்போ அரோரா கேட்டிருப்பாங்க கிச்சனோட ஃப்ளோர், ஏன்னா இது அரோரா தான் கீழே அந்த ஃப்ளோர் கிளீனிங் வரும். அப்பதான் கிச்சன் மேல இருக்கிற ஸ்லாப் எல்லாம் நான் தான் கிளீன் பண்ணுமான்னு கேட்கும்போது இல்ல நாங்களே கிளீன் பண்ணிப்போன்ற மாதிரி கிச்சன் டீம் சொல்லியிருப்பாங்க. ஃப்ளோரை மட்டும் கிச்சன் டீம் கிளீன் பண்ணிக்க சொல்லிங்கன்ற மாதிரி அங்க சொல்லியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல சொல்லல. அது சொன்னது டாஸ்க் அப்ப டீம் பிரிக்கும் போது சொன்ன இடம். இந்த இடத்துல வந்து அப்படி சொல்லவே இல்லை. அதை வந்து வினோத் பிடிச்சி பேசுறான்ற மாதிரி கனி வந்து பாயிண்ட். வினோத் வந்து விக்ரம லாக் பண்ணிட்டான், கனி வந்து வினோத் லாக் பண்ணி ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் வந்து உள்ள போகுது பெட்ரூம்குள்ள போகும்போது. அப்போ அரோரா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, கமருதீன் ஒன்று கேட்டிருப்பாரு, இப்போ நாங்கள் பண்ண பனிஷ்மெண்ட்டுக்கு முட்டை கிட்டலாம் வரப்போதா, அப்போ எங்களை சின்ன சின்ன விஷயங்கள் பனிஷ்மெண்ட் பண்ணி எங்களை வந்து பனிஷ்மெண்ட் வேலை வாங்கி நீங்கள் ரசிக்க போறீங்களா, என்ஜாய் பண்ண போறீங்களான்ற மாதிரி கமருதீன் கேட்குறான். இதெல்லாம் வந்தாடா வந்துச்சு அப்படின்ற மாதிரி கமருதீன் கேட்குறான். உள்ள போனவனே டைரக்டா என்ன அரோரா எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, இது வந்து நம்ம கொடுத்த வேலையே, இது வந்து ட்ரேடிங் மாதிரிலாம் கிடையாது, கொடுத்து வாங்குறது இல்லை. அவங்க பண்ண பனிஷ்மெண்ட், அவங்க பண்ண தப்புக்கு உண்மையா அவங்க இது பண்றாங்களான்னு தான், அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி அதெல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. அக்கௌண்டபிலிட்டி மட்டும் தான் பார்க்கணுமே தாண்டி அந்த பொருட்கள் வரும்ன்ற மாதிரி பார்க்க கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டுருவாங்க. உடனே கமருதீன் என்னன்னு கேட்கும்போது அதோ அரோரா தான் பேசினான்ற மாதிரி வினோத் கோட்டு விட, அரோரா நீ பேசாது, உனக்கு என்ன பேச தெரியும், நீ பேசினே. உடனே அரோரா வந்து வினோத் மேல நான் என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியாம நீ அவனை கோத்து விடுற, அவன் என் பக்கம் வரான், இதெல்லாம் நியாயமான்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் போகுது. அதுக்கப்புறம் அங்க டிஸ்கஷன் மாத்தி நடந்திருக்குது. ரூல்ஸ்லயே பல குழப்பங்கள் நடக்குது. ஆக்சுவலா ஒரு வாட்டி தான் நாங்கள் ஸ்லாப்பை கிளீன் பண்ணுவோம், நைட்டு தான் கிளீன் பண்ணுவோம்னு பார்வதி பேசுறாங்க. ஆனா இங்க 2 கிச்சன் டீம் சமைச்சாவே ஸ்லாப்பை கிளீன் பண்ணுன்ற மாதிரி வருது. இதுல ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. என்ன மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த வாட்டி கிச்சன் டீம் 2 ஷிஃப்டா பண்றாங்க, கனியன் டீம் அண்ட் சாண்ட்ராம் டீம் அப்படின்றதால. இப்ப என்ன பண்றாங்க, கனியன் டீம் சமைச்சு கொடுத்தா சாண்ட்ரான் டீமுக்கு கிச்சன் கிளீனா போகணும், சாண்ட்ரான் டீம் சமைச்சு கொடுத்தா கனியன் டீமுக்கு ஸ்லாப் சீக்கிரமா கரெக்டா போகணும், கிளீனா போகணும். ஓகே, இப்போ இதுல தான் பிரச்சனை. இவங்க நைட்டு பழைய ரூல் படி ஒரு வாட்டி தான் ஸ்லாப்பை கிளீன் பண்ணும், இதுல அப்பப்பே கிளீன் பண்ணி கொடுக்கணும் ரூல். இதை வந்து அவங்களுக்கு கன்வே ஆகல. இது கன்வே ஆகாம அங்க விவாதம் நடந்துட்டு இருக்கு. அது கமருதீன் சொல்றான், அந்த 2 டீமுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில நாங்க ஏன்டா எங்களையாண்டா போட்டு காலி பண்றீங்க, 2 டீம் வந்து சாண்ட்ரா மற்றும் கனிக்கு பிரச்சனை, நான் எப்படி வர முடியும், நான்லாம் வர முடியாதுன்ற மாதிரி சொல்றான். அது வேலிடா இருந்தாலுமே அது வந்து நீங்க தான் வேலையை பார்க்கணும்ன்றது அடிப்படையில் வந்தீங்கன்னா நீங்க கிளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் கமருதீனுக்கு அதுக்கப்புறம் பார்வதி வந்து நாங்களும் வேலை பார்த்தோம்னு சொல்லிட்டு டிபேட் பண்ணிட்டே இருக்காங்க. நடுவில் எஃப்ஜே வந்தானா பார்வதியை டெமாலிஷ் பண்ணிடுறாங்க. ஒரே டைலாக், நீ காய்கறி கட் பண்ணி கொடுத்தியா கிச்சன் டீம்னு கேள்வி கேட்டா, இல்ல அப்படின்னா மாதிரி. இல்ல கமருதீன் கட் பண்ணி, நீ கட் பண்ணியா தான் கேட்டேன், கமருதீன் கட் பண்ணான்னு கேட்கல, நீ கட் பண்ணியா, இல்ல கமருதீன் கட் பண்ணான்ற மாதிரி சொல்லும்போது கமருதீன் கிச்சன் டீம்ல இருக்கிற அவன் கட் பண்ணா, நீ கட் பண்ணியானும் போது பார்வதி அங்கேயே க்ளோஸ். அவன் வராங்க. எஃப்ஜே வந்து சிம்பிளா ஒரு கொஸ்டின் தான் கேட்கறான், பார்வதியை காலி பண்ணிட்டு அசால்ட்டா போறான். இவள் நேரம் பேசிட்டு இருக்க பார்வதி ஒரே பாயிண்ட்ல முடிக்கணும்னா அது எஃப்ஜேவால மட்டும் தான் முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிபேட் மாத்தி நடக்குது. அப்ப அமித் என்ன சொல்றாரு, சரி நீங்க என்னென்ன வேலைகள் பார்ப்பீங்க, என்னென்ன பண்றீங்கன்றதை சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி அமித் அங்க பேசி முடிக்கிறார். ஓகேவா? அதுக்கு நடுவுல வியானா வந்துட்டு காலையே வந்து மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு, அது நமக்கும் பாதிக்கும்ன்ற மாதிரி காலையே வந்து வியானா போட்டு விட்டாங்க பிக் பாஸ் சொன்னதை. இப்ப எதுக்கு நீ இதை எடுத்துன்னு வர அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்கும்போது, நீங்க லத்தாச்சிக்கா பிகேவ் பண்றீங்க, அதனாலதான் எங்களுக்கும் டேமேஜ் ஆயிரும், நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கப்புறம் நாங்களும் இந்த வழியில ஃபாலோ பண்ணலான்னு யோசிப்போம்ல அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு போட்டாங்க. என்னது இது அப்படின்ற மாதிரி பார்வதி அங்க மாட்டிக்கிட்டாங்க வியானா போட்ட பாயிண்ட்லயும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி நாங்க வேலை பண்ணோம், நாங்க குற்ற உணர்ச்சியோட இல்லைன்னு அவர் எப்படி சொல்ல முடியும், அவரை இது பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேச வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு. நீங்க குற்ற உணர்ச்சியோட தான் இல்லை, அதை நான் இப்ப கூட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அமித் என்ன பண்றாரு, சர்காஸ்டிக்கா பார்வதி வச்சு செய்யறாரு. ஆமா விக்ரம் இதுக்கப்புறம் சொல்லாதீங்க, அவங்க குற்ற உணர்ச்சி கிடையாதான், கரெக்டா தான் பண்றாங்க, இதுக்கப்புறம் சொல்லாதீங்க விக்ரம்ன்ற மாதிரி அங்க ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் காண்டாயிட்டான் கமருதீன், வேலை செய்யல, நீங்க வந்து கிச்சன் டீம் ஸ்லாபை மட்டும் கிளீன் பண்ணன்னு சொல்ல, இந்த பெட்ரூமையும் கிளீன் பண்ணல, சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம் எந்த ஏரியாவும் கிளீன் பண்ணல கமருதீன், அப்ப என்ன சொல்ல வரீங்க அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற மாதிரி ஆதிரி பேச காண்டாயிட்டான் கமருதீன். நேரா போயிட்டு விக்ரம் இது அமித் கிட்ட ஐயா இப்படி கும்பிட்டு நேரா போனா, தொடப்பத்தை டட்டுன்னு தட்டினா, 2 தட்டு தட்டிட்டு வந்து அந்த ரூமையே எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு கடுப்புல போய் கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் பார்க்க முடியுது. இப்போ ஒரு ஸ்பான்சர் டாஸ்க்கு ப்ரோமோ 4ல பார்த்துருப்பீங்க. அப்பா ஓகே, அது பார்த்துருப்பீங்க, அதான் லைவ்ல வந்திருக்கு. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.